கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। போன ரெண்டு வீடியோல और पिछले 2 वीडियो में ஒரு வீடியோல புல்லாங்குழலை பற்றி பார்த்தோம். एक वीडियो में हम बांसुरी के बारे में देखे, அடுத்து சுரமண்டலத்தை பற்றி பார்த்தோம். और अगला बीन के बारे में देखे। இன்னைக்கு நம்ம எக்காலத்தை பற்றி பார்க்கலாம். आज तुरई के बारे में हम देखेंगे। 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்துல पहला कोरिन्थ के 14वें अध्याय में அதுல 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது 8वें वचन को जब हम पढ़ते हैं, அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால், और यदि तुरई की शब्द साफ न हो யுத்தத்துக்கு எப்படி ஆயத்தமாவார்கள், तो लड़ाई के लिए कैसे तैयार होंगे। சோ இந்த எக்காலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். तो तुरई के बारे में हम देखेंगे। எக்காலத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்கன்னா, तुरई को हिब्रानी भाषा में क्या कहते हैं? அத ஷோஃபார் அப்படினு சொல்வாங்க. उसे शोफार कहा जाता है। சோ இந்த ஷோஃபாரை பற்றி என்ன, शोफार के बारे में क्या है? எக்காலத்தை பற்றி பேசும்போது तुरई के बारे में जब बोलते हैं, அங்க யுத்தத்தை பற்றி பேசுறார். युद्ध के बारे में बोला जाता है। கர்த்தருடைய வருகை நேரத்திலேயும் परमेश्वर के आगमन के समय में भी 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்துல और पहले तेसलोनिकी के 4थे अध्याय में அதுல 16ஆம் வசனத்தை வாசிங்கன்னா 16वें वचन को अगर आप पढ़ेंगे, அதுல கர்த்தருடைய வருகை பற்றி கொடுத்திருக்குது. वो परमेश्वर के आगमन के बारे में दिया गया है। கர்த்தர் தாமே வானத்திலிருந்து இறங்கி வருவார். और परमेश्वर आप ही स्वर्ग से उतर कर आएगा, அப்பொழுது அவர் ஆரவாரத்தோடும் और तब वो ललकार के साथ பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் और प्रधान दूत के शब्द के साथ தேவ எக்காலத்தோடு இறங்கி வருவார். और परमेश्वर की तुरई के साथ वो उतर कर आएगा। சோ இந்த தேவ எக்காலம் அங்க இருக்குது. तो परमेश्वर की तुरई एक है। வருகை நேரத்துல आगमन के समय में இந்த எக்காலம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை செய்யுது. ये तुरई बहुत अद्भुत काम को करती है। இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். ये वाद्य बहुत ही महत्वपूर्ण है। அவர் வருகையின் முன்னாடி उसके आगमन से पहले இந்த எக்காலம் ஊதப்படும். ये तुरई फूकी जाती है। நீங்க என்ன ஆகுமோ 10ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா, आप गिनती के 10वें अध्याय में अगर आप पढ़ेंगे, எக்காலத்தை பற்றி நிறைய காரியம் கொடுக்கப்பட்டிருக்குது. वो तुरई के बारे में बहुत कुछ दिया गया அது है। ஒண்ணா நீங்க படிக்கலாம். एक एक करके आप पढ़ सकते हैं। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, आज जो हम देखने वाले हैं, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தால் என்ன ஆகும். और इस वाद्य को अगर बजाएंगे तो क्या होगा। நாம புல்லாங்குழலை பற்றி பார்த்தோம், हम बांसुरी के बारे में देखे, அப்புறம் சுரமண்டலத்தை பற்றி பார்த்தோம். बीन के बारे में देखे। இன்னைக்கும் நிறைய பேர் புல்லாங்குழலா இருக்கிறீங்க, आज भी बहुत सारे लोग बांसुरी हैं, நிறைய பேர் சுரமண்டலமா இருக்கிறீங்க. कुछ लोग बीन हैं, அதனாலதான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றாங்க. इसीलिए चुटकार की सेवा करते हैं। நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றேன் பிரதர். बहुत सारे कहते हैं कि भाई मैं चुटकार की सेवा करता हूँ। அது என்னது? சுரமண்டலம். वो क्या है? वो बीन है। ஆனா மூணாவது வந்து எக்காலத்தை பற்றி பார்க்க போறோம். लेकिन तीसरा जो है वो तुरई के बारे में देखते हैं। இந்த எக்காலத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வீங்க? तुरई को हिब्रानी भाषा में क्या कहेंगे? ஷோஃபார்னு சொல்வீங்க. शोफार ऐसे कहेंगे। இப்போ இந்த ஷோஃபார், अब इस शोफार को, இதுல 4 எழுத்து இருக்குது. इसमें 4 अक्षर हैं। முதல்ல ஷின், पहला शिन, அப்புறம் வாவ், वाव, அப்புறம் பே, पे, அப்புறம் ரேஷ். फिर रेश। இந்த 3 எழுத்து சேர்ந்தது ये தான் तीनों अक्षरों को அது ஷோஃபார். शोफार बोला जाता है। இப்போ கடைசி எழுத்த பாருங்க. अब आखिरी अक्षर को देखिए। கடைசி எழுத்து என்னது? आखिरी अक्षर क्या है? அது ரேஷ். वो रेश है। ரேஷ்னா என்னது? रेश का मतलब क्या है? தலை. मस्तक है। இது தலையை குறிக்குது. ये मस्तक को दर्शाती है। அப்ப எக்கால ஊதப்படும் போது जब तुरई फूकी जाती है, ஏதோ ஒரு காரியம் தலைக்கு நடக்குது. कुछ तो होता, सर में कुछ तो होता है। இதுல முதல் 3 எழுத்து எடுத்தீங்கன்னா, और पहले 3 अक्षर को लेंगे तो அத ஷுஃப்னு சொல்வாங்க. उसे शुफ कहते हैं। அத மட்டும் தனியா உச்சரிச்சீங்கன்னா केवल उसको अलग से बोलेंगे तो அத ஷுஃப்னு சொல்வாங்க. उसे शुफ बोला जाता है। ஷுஃப் அப்படினா शुफ का मतलब நசுக்கப்படுதல். कुचला जाना। அப்போ எது நசுக்கப்படுது? तो क्या कुचला जाता है? தலை நசுக்கப்படுது. सर कुचला जाता है। இத பத்தி நீங்க எங்க பார்க்கலாம்? इसके बारे में आप कहां देख सकते हैं? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல उत्पत्ति के 3रे अध्याय 15ஆம் வசனத்துல 15वें वचन में கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து சொல்றார், परमेश्वर सर्प को देख के कहता है, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். तेरे और उसके बीच में एक बैर उत्पन्न करूंगा। அவர் உன் தலையை நசுக்குவார். वो तेरे सर को कुचलेगा। அந்த இடத்துல பாத்தீங்கன்னா उस जगह पे आप देखेंगे तो ஷுஃப்னு கொடுக்கப்பட்டிருக்குது. शुफ करके दिया गया है। நசுக்கப்படுதல். कुचला जाना। யாருடைய தலை நசுக்கப்படும்? किसका सर कुचला जाता है? பிசாசுடைய தலை நசுக்கப்படும். शैतान का सर कुचला जाता है। எக்கால ஊதப்படும் போது, वो तुरई फूकी जाते समय எக்காலத்திலிருந்து வர்ற செய்தி, और तुरई से निकलने वाली संदेश, எக்காலத்திலிருந்து வரக்கூடிய சத்தம், वो तुरई
तुरई से निकलने वाली आवाज அது ஒரு செய்தி. वो एक संदेश है। இந்த செய்தி யார் மூலமா எழுப்புறாரோ ये संदेश जिसके द्वारा आती है, அவங்க அது ஊதப்படும் போது वो जब वो बजाते हैं, பிசாசுடைய தலை நசுக்கப்படும். शैतान का सर कुचला जाता है। இது அப்படியே தான் यह எழுதப்பட்டிருக்குது. ऐसे ही दिया गया है, பிசாசுடைய தலை நசுக்கப்படும். शैतान का सर कुचला जाता है। இன்னைக்கு நீங்க எக்காலமா இருக்கிறீங்களா? आज आप तुरई है क्या? எக்காலமா இருந்தால் यदि आप तुरई है तो சரியான கையில இருக்கணும். सही हाथों में होना चाहिए, யெகோஷுவாவுடைய கையில இருக்கணும். यहोशुआ के हाथों में होना चाहिए। அவர் அதை ஊதும் போது वो जब उसे बजाता है அவருடைய சுவாசம் ஊதப்படும் போது और उसकी श्वास जब उसमें फूकी जाती है। பாருங்க, இந்த ஷோஃபர்ல இன்னொரு காரியம் இருக்கு. देखिए शोफर में एक और बात है। அது எப்ப எந்த ஷோஃபர்ன எதுல இருந்து பண்ணுவாங்க? और शोफार को किससे बनाते हैं? ஆட்டினுடைய கொம்பு. वो मेमने के सींग से बनाते அந்த हैं। கொம்பை உபயோகப்படுத்துறதுக்கு और उस सींग को इस्तेमाल करने के लिए ஒரு ஆடு மரிக்கணும். एक मेमना मरना है। இன்னைக்கு நமக்காக மரித்த ஆட்டுக்குட்டி யாரு? आज हमारे लिए मारा हुआ मेमना कौन है? யெகோஷுவா நமக்காக மரித்தார். यहोशुआ हमारे लिए मरे। அவர் தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். वो परमेश्वर के मेमना है அவருடைய கொம்பு தான் அந்த ட்ரம்பட். और वो तुरई जो है उसकी सिंग ही है। இன்னைக்கு நீங்க ஒரு ட்ரம்பட்டா இருக்கிறீங்க. आज आप एक तुरई हो இந்த ட்ரம்பட் ஊதப்படும் போது और ये तुरई जो बजाई जाती है, பிசாசுடைய தலை நசுக்கப்படும். शैतान का सर कुचला जाता है। நீங்க செய்தி கொடுக்கும் போது आप जब संदेश देते हैं, கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தும் போது परमेश्वर आपको लेकर इस्तेमाल करते समय கேன்சருடைய தலை நசுக்கப்படும். कैंसर का सर कुचला जाएगा, டிபியுடைய தலை நசுக்கப்படும். टीबी का सर कुचला जाएगा, வியாதியின் தலை நசுக்கப்படும். बीमारी का सर कुचला जाएगा, கொள்ளை நோயின் தலை நசுக்கப்படும். महामारी का सर कुचला जाएगा, ஒவ்வொரு காரியத்தின் தலை நசுக்கப்படுது. सारे चीजों का सर कुचला जाता है। நீங்க அந்த எக்காலமா இருக்கணும். आप वो तुरई बनना है। கர்த்தரால் ஊதப்படுகிற அந்த எக்காலமா இருக்கணும். परमेश्वर जिस तुरई को बजाता है वो तुरई बनना है। உபயோகம் இல்லாத எக்காலம் இருக்க கூடாது. इस्तेमाल नहीं कर सकते ऐसे तुरई नहीं बनना। நாம பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமா இருக்கணும். हम इस्तेमाल होने वाले एक बर्तन बनना है। நீங்க கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு எக்காலமா? हम परमेश्वर से इस्तेमाल किए गए तुरई है क्या? பைபிள் சொல்லுது. कलाम कहती है 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் पहला कोरिन्थ के 15वां अध्याय அதுல 51ஆம் வசனத்துல சொல்லப்படுது. उसमें 51वें वचन में कहता है, இதோ ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். मैं एक गुप्त बात को बताता हूँ, நாம் அனைவரும் நித்திரை அடைவதில்லை. हम मरेंगे नहीं, ஆயிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது फिर भी आखिरी तुरई के समय में। என்ன எக்காலமா? क्या तुरई है? கடைசி எக்காலம் தொனிக்கும் போது आखिरी तुरई के समय में, ஒரு நிமிஷத்திலே, एक क्षण में, ஒரு இமை பொழுதிலே एक ही पल में நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். हम सब रूपांतर हो जाएंगे। இந்த எக்காலம் ஊதப்படும் போது ये तुरई जब बजाई जाती है, மரணத்தின் தலை நசுக்கப்படுது. मृत्यु का सर कुचला जाता है। நீங்க மரணத்தை ஜெயிப்பீர்கள். आप मृत्यु पर जय पाओगे, மறுரூபப்படுவீங்க. आप रूपांतर हो जाओगे। எப்படிப்பட்ட அருமையான காரியம் இருக்குது. कितना अद्भुत चीज है, देखिए। நீங்க எக்காலம் தான், आप तुरई हो, ஆனா ஒரு கடைசி எக்காலம் வரும். लेकिन आखिरी तुरई एक आएगी। அந்த கடைசி எக்காலத்தை கர்த்தர் ஊதும் போது वो आखिरी तुरई को बजाते समय, நான் சொன்னேன் ஒவ்வொரு வாத்தியமும் ஒவ்வொரு ஜனங்கள் தான். मैंने कहा कि एक एक वाद्य एक एक लोग हैं। நீங்க புல்லாங்குழலா இருக்கலாம், आप बांसुरी हो सकते हैं, இன்னொருத்தர் சுரமண்டலமா இருக்கலாம், कोई और बीन हो सकता அதுவே है, இன்னொருத்தர் எக்காலமா இருக்கலாம். या फिर और कोई तुरई हो सकता है। அந்த எக்காலத்தை उस तुरई को யோசுவா கையில எடுத்து यहोशुआ अपने हाथ में लेकर ஊதுவார். बजाएगा। ஃப்ளூட்லயும் ஊததான் படுது. और बांसुरी में भी फूका जाता है, ஆனா அந்த ஊதலுக்கும் लेकिन उस फूकने का இந்த எக்காலத்துல ஊதுறதுக்கும் और ये तुरई में बजाना வித்தியாசம் இருக்கு. बहुत फर्क है। அதுல வெறும் ஊததான் பட்டது. उसमें केवल फूका जाता है, ஆனா இதுல என்ன செய்யணும்னா लेकिन इसमें क्या करना है? ஒரு ஆடு சத்தம் போடுறது மாதிரி ये एक मेमने के आवाज के माने ஊதட்ல நீங்க சத்தம் போடணும். आप अपने जुबान से आवाज निकालना है। அப்படி சத்தம் போடும்போது ऐसे आवाज निकालते समय அங்க அதே மாதிரி ஒரு ஆட்டினுடைய சத்தம் இது வராது. और वहां पर एक मेमने के आवाज के माने नहीं आएगा। நீங்க ஒரு பலூன் ஊதுங்க, एक बलून को फूकिए, அதனுடைய வாய் இழுத்து பிடிச்சீங்கன்னா उसके मुंह को ऐसे खींच के रखेंगे तो புர்ருன்னு சத்தம் கேட்கும். ऐसे अलग से आवाज आता है। இன்னும் பிடிச்சு இழுத்தீங்கன்னா और थोड़ा खींचेंगे तो இன்னும் கியூட்டா आवाज வரும், சத்தம் வரும். और पतला आवाज आता है। சோ அதே மாதிரி ऐसे ही உங்க வாயினால உங்க உதட்டினால நீங்க எழுப்பணும். ऐसे ही आपके जुबान से आपको निकालना है। ஒரு ஆடு வந்து சத்தம்
போடுறது மாதிரி இருக்கும். एक मेमने के आवाज के मानित होगा, ஆனா அந்த எக்காலத்துக்குள்ள போன உடனே, लेकिन उस तुरई के अंदर जाते ही, அந்த கொம்புக்குள்ள போன உடனே, उस तुरई के अंदर जाते ही வெளியே சத்தம் வரும்போது बाहर जब आवाज आती है, ஒரு ஆட்டினுடைய சத்தம் இது வராது, एक मेमने का आवाज जैसा नहीं आएगा, எக்கால சத்தம் வரும். वो एक तुरई का आवाज आएगा, பியூட்டிஃபுல் வாய்ஸ் வரும். அதுல वो एक खूबसूरत आवाज आएगी, அந்த புல்லாங்குழல்ல ஊதப்படுற காற்றும் और बांसुरी में बजाने वाले जो हवा है எக்காலத்தை ஊதப்படுறது வித்தியாசம். और तुरई को बजाने वाला दोनों अलग है. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது आखिरी तुरई के समय में மரணத்தின் தலையை நீங்க நசுக்குவீங்க, मृत्यु के सर को कुचल दोगे, கடைசி சத்ருவாகிய மரணத்தை நீங்க ஜெயிப்பீங்க, आखिरी शत्रु मृत्यु पर जय पाओगे. நீங்க அதுல 54 வசனத்தை பாத்தீங்கன்னா, उसमें 54वें वचन को देखेंगे तो சாவுக்கே ஏதுவான இது சாவாமையை தரித்துக் கொள்ளும் போது, और जो मृत्यु का मरण के लिए जो मरण का शरीर जो है, नाश का शरीर जो है विनाश को पहनती है, அப்பொழுது அந்த வசனம் நிறைவேறும். तो वचन पूरा होगा, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது, मृत्यु को विजयता में अब निगल लेंगे. நீங்க என்னைக்கு மறுரூபம் மாறீங்களோ, जब आप रूपांतर होंगे, அன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? तब क्या होगा? ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேறும். एक भविष्यवाणी पूरी होगी. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது, मृत्यु को जय के रूप में निगल लिया. யெகோஷுவா சிலுவையில இருக்கும்போது यहोशुआ जब क्रूस पे थे, பிசாசு நினைச்சா, शैतान ने सोचा இனிமே யெகோஷுவா முடிச்சிட்டோம். अब यहोशुआ को हमने समाप्त कर दिया ஆனா है. அவர் உயிர் தழும்போது लेकिन जब वो जी उठा, மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். मृत्यु पर जय पाया. அதே போல ऐसे ही மணவாளன் எப்படி விழுங்கினாரோ, जैसे दुल्हा जय पाया, அதே போல மணவாட்டியும் மரணத்தை விழுங்குவாள். वैसे ही दुल्हन भी जय पाएगी. அது கடைசி எக்காலம் வேணும். वो आखिरी तुरई चाहिए. ஒரு கடைசி ஒரு செய்தி இருக்குது. एक आखिरी संदेश है. அந்த செய்தி எழுப்பக்கூடியவர் யார்? उस संदेश को बजाने वाला कौन है? நீங்க இன்னைக்கு ட்ரம்பட்டா மாறுங்க. आज आप तुरई बनिए. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, வெளிப்படுத்த விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல प्रकाशित वाक्य 10वें अध्याय में 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, 6वें और 7वें वचन में कलाम कहती है, 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே 7वें दूत के आवाज के दिनों में அவன் எக்காலம் ஊத போகிற போது वो जब तुरई को फूंकता है, தேவ ரகசியம் நிறைவேறும். परमेश्वर के गुप्त बात पूरा होगा. என்ன ரகசியம்? क्या गुप्त है? நீங்க மறுரூபம் அடைவீங்க. आप रूपांतर होगे. அதுதான் ரகசியம். वही गुप्त है. அப்ப இந்த எக்கால ஊத போகிற ஆள் யாரு? तो ये तुरई को फूंकने वाला बजाने वाला कौन है? அதாவது கடைசி செய்தி வரப்போகுது. आखिरी संदेश एक आने वाली है. மணவாட்டிக்காக, दुल्हन के लिए, மறுரூபம் அடைகிறதுக்காக रूपांतर होने के ஒரு लिए கடைசி செய்தி. एक आखिरी संदेश. பாருங்க, தாவீத ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. दाऊद को एक उदाहरण ले लीजिए. அவன் கோலியாத் வந்து அங்க கூப்பிடுறான். और गोलियात वहां पर बुलाता है. அவன் ஒத்தைக்கு ஒத்தை கூப்பிடும்போது वो अकेले जब बुलाता है, எல்லாரும் ஓடி கூடாரத்துக்கு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. सभी लोग अपने तंबू में जाकर छिप जाते हैं. தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா? लेकिन दाऊद ने क्या किया? ஒவ்வொருத்தட்டியா சொன்னான், एक एक से कहता है, நான் சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை அடிச்சு விட்டேன். मैं सिंहा आई, मैंने सिंहा को मार दिया. ஒரு கரடி வந்து கரடி அடிச்சிட்டேன். और एक बालू आई, उसे भी मार दिया. இந்த கோலியாத் ஏமாத்திரம் ये गोलियत क्या चीज है? எல்லாத்தையும் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சான். सभी को गवाही बोलने लगा. கடைசில இது சவுலுடைய காதுக்கு போகுது. और आखिरी में ये सौल के कान तक जाता है. சவுல் தாவீதை கூப்பிட்டு கேட்கும்போது, सौल दाऊद को जब पूछता है, அவன்டியும் சவுல்டியும் தாவீது இதுதான் சொன்னா, सौल के पास भी दाऊद ने यही कहा, நான் உம்முடைய அடியானுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது और तेरे दास के बेड़ों को जब मैं चरा रहा था, அப்போ ஒரு சிங்கம் வந்தது, एक सिंह आई, ஒரு தடவை கரடி வந்தது, और एक बार बालू आई, அது எல்லாத்தையும் முறித்து போட கர்த்தர் கிருபை செய்தார். और सभी को परमेश्वर ने मार गिराने के लिए हिम्मत दिया. இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேன், और बिना सुन्नत का ये फलिस्ती, இவன் ஒரு எம்மாத்திரம், ये क्या चीज है? இத சொன்ன உடனே इसे बोलते ही அப்ப சவுல் பார்த்தான், सौल ने देखा, எல்லா வஸ்திரங்கள் சஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தான், सारे वस्त्रों को उसे दिया, எல்லா பட்டயத்தை நல்ல கவசத்தெல்லாம் போட்டு விட்டான், और सारे शील्ड और सारे चीजों को उसे दिया. நடந்து பார்த்தான், चल कर देखा, இவனால முடியல. ये चल नहीं पाया. உங்க வஸ்திரம் உங்களோட இருக்கட்டும். और तुम्हारा जो वस्त्र है वो तुम्हारे साथ रहने दो. இவன் நேர அங்க யுத்த களத்துக்குள்ள போனான். वो सीधा युद्ध के लिए जाता है. அது அவன் தான் ஒரு ராக்கெட்னு வைங்களேன். वो एक रॉकेट करके सोच लीजिए. இந்த ராக்கெட் லான்ச் ஆகுது. ये रॉकेट वहां पर लॉन्च होता है. இவன் ஓடி போறான். वो दौड़ कर जाता है. கையில 5 கல் இருந்துச்சு. और हाथ में 5 पत्थर. ஒரு கல்ல கவுனுக்குள்ள வச்சான். और एक पत्थर को गोफन के अंदर रखा. அப்படியே சுத்தி
சுத்தி और उसे घुमा घुमा कर அவன் விட்டான் பாருங்க. उसे छोड़ा கோலியாத்தின் தலை மேல பட்டு और गोलियात के सर पर लगकर அவன் மூக்குப்புற விழுந்தான். वो सर के मुंह के बल गिर गया। அவன் அப்படியே தாவீது அப்படியே கைகொட்டி சிரிக்கல. और दाऊद वैसे ही ताली बजाकर ऐसे हंसा नहीं, அவன் நிப்பாட்டல. वो उसमें समाप्त नहीं किया। அந்த ராக்கெட் லான்ச் ஆனது நிக்கல. वो रॉकेट जो लॉन्च हुई वो रुकी नहीं, ஒரு பிளாஸ்ட்ல அது நிக்கல. एक ब्लास्ट में रुकी नहीं, அது கோலியாத்தின் நெத்தியில वो गोलियात के माथे पर அந்த ராக்கெட் பிளாஸ்ட் ஆச்சு. वो रॉकेट ब्लास्ट हुआ। அதோட அவன் நிக்கல. वो उससे वहीं से छुटा नहीं, திரும்ப ஓடி போய் दोबारा दौड़कर அவன் மேல காலை வச்சு उसके ऊपर पैर रखकर அவனுடைய பட்டயத்தை எடுத்து और उसी के तलवार को அவன் निकालकर தலையை அடுத்த பிளாஸ்ட் பண்ணான். और उसके सर को दूसरा ब्लास्ट दिया। அவன் தலையை நசுக்கப்பட்டது. उसका सर कुचला गया தலையை துண்டா தூக்குனான். और उसके सर को ऐसे ही दर्द से उठा दिया। இதே போல ऐसे ही கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய போறார். परमेश्वर उस चीज को करने वाला है। எக்கால ஊதப்படும் போது तुरई बजाई जाती समय பிசாசுனுடைய தலை நசுங்கும். शैतान का सर कुचला जाएगा। இன்னைக்கு நீங்க அத குறித்து பயப்படாதீங்க. आज उसके बारे में आप चिंता मत कीजिए, எக்காலமா மாறுங்க. तुरई बन जाइए। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, योएल के 3 अध्याय के 10वें वचन में மண்வெட்டிகளை பட்டயமாகவும் वो फावड़ों को तलवार बनाकर அடுத்தது அருவாள்களை ஈட்டிகளாகவும் மாற்றுங்கள். और कोयते को बाला बना दो। பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. और जो बलहीन है वो अपने आप को बलवान कहे। ஒரு மண்வெட்டி एक फावड़ा जो है அத பட்டயமா மாத்துறாங்க. उसे तलवार बनाते हैं। எப்படி மாத்தலப்பாங்க? कैसे कर सकते हैं? அப்ப எப்படி அத மாத்தணும் என்ன செய்யணும்? तो उसे ऐसे करने बदलना है तो क्या करना அந்த होगा? மண்வெட்டிய उस फावड़े को தீயில போட்டு அடி அடி அடிக்கணும். भट्टी में डालकर उसे मारना है அதுக்கு ஷேப் கொடுக்கணும். और उसको एक आकार देना है। அதுக்கு பட்டயத்தினுடைய வடிவம் வர்றது வரைக்கும் तलवार का आकार आने तक அது அந்த அக்கினில போட்டு போட்டு எடுக்கணும். उसे आग में डालकर निकालना है। இன்னைக்கு நீங்க आज आप மண்வெட்டியா இருந்தால் यदि आप फावड़ा हो तो நீங்க பட்டயமா மாறக்கு ரெடியா இருங்க. आप तलवार बनने के लिए तैयार हो जाओ। மண்வெட்டி எங்க பயன்படும்? और तलवार कहाँ पर इस्तेमाल होता है? மண்வெட்டி எங்க பயன்படும்? फावड़ा कहाँ इस्तेमाल होता அது है? வயல்ல பயன்படும். वो खेत में इस्तेमाल होता है। பட்டயம் எங்க பயன்படும்? और तलवार कहाँ इस्तेमाल होता है? யுத்தத்துல பயன்படும். युद्ध के लिए इस्तेमाल होता இன்னைக்கு है। நீங்க ஃப்ளூட்டா இருக்கலாம். आज आप बांसुरी हो सकते இன்னைக்கு हो, நீங்க ஹார்ப்பா இருக்கலாம். आप बीन हो सकते ஆனா हो, கர்த்தர் உங்களை ட்ரம்பட்டா மாத்துவார். लेकिन परमेश्वर आपको तुरई बनाएगा। இப்போ நீங்க எப்படி இருக்கீங்களோ अभी आप जैसे हैं நீங்க அதை சரியா செய்யுங்க. वैसे ही पूरा कीजिए। உங்க ஊழியத்தை சரியா செய்யுங்க. आपके सेवकाई को पूरा कीजिए। நேரம் வரும்போது जब समय आएगी கர்த்தர் உங்களை ட்ரம்பட்டா மாத்துவார். परमेश्वर आपको तुरई बनाएगा। இன்னைக்கு நம்ம எல்லாம் ட்ரம்பட்டுடைய காலத்துல இருக்கோம். आज हम सब तुरई के समय में हैं। ஃப்ளூட்டை பார்க்கும்போது बांसुरी को जब हम देखते அது हैं பெந்தெகோஸ்தே நாள்ல ஊதப்பட்டது. पेंटेकोस्ट के दिन में बजाया गया। அப்புறம் 7 சபையின் காலம் வரும்போது तो 7 कलीसिया काल जब आती है அங்க சுரமண்டலம் வாசிக்கப்படுது. वहां पर बीन बजाया जाता है। அந்த 7 கால சபையின் கால முடிவுல 7वें कलीसिया काल के समाप्ति में அங்க எக்கால ஊதப்படுது. वहां पर तुरई बजाई जाती है। வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா और प्रकाशित वाक्य के 2 और 3 अध्याय में देखेंगे तो அங்க சபை காலத்தை பற்றி கொடுத்திருக்குது. कलीसिया काल के बारे में दिया गया है। 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் சபையின் காலம் முடியுது. और 3 अध्याय में 7वीं कलीसिया काल समाप्त होती है। 4ஆம் அதிகாரத்துல और 4थे अध्याय में அதுல இப்படியாக எழுதப்பட்டிருக்குது, वो ऐसे लिखा गया है, இவைகளுக்கு பின்பு इसके बाद, அதுக்கு பிறகு इसके बाद, அதுக்கு பிறகு என்ன நடக்குது? इसके बाद क्या होता है? எக்கால சத்தத்தை யோவான் கேட்டான். और तुरई के आवाज को यूहन्ना सुना। 7ஆம் சபையின் காலம் முடிவடையும் போது 7वें कलीसिया काल के समाप्ति में எக்காலங்கள் ஊதப்படும். तुरई बजाई जाएगी। எக்காலத்தின் நேரம் அது. वो तुरई का समय है। முதல்ல ஃப்ளூட்டுக்குள்ள நேரம், पहले बांसुरी का समय, அப்புறம் சுரமண்டலத்தின் நேரம், फिर बीन का समय, சபையின் காலத்துல சுரமண்டலத்தின் நேரம். कलीसिया काल में बीन का समय, ஆனா இப்போ लेकिन अभी அது எக்காலத்தின் நேரம். ये तुरई का समय है। நீங்க எக்காலமா மாற போறீங்க. आप तुरई बनना है। இன்னைக்கு எக்காலம் மாறுனீங்கன்னா आज यदि आप तुरई बनेंगे பிசாசின் தலை நசுக்குவீர்கள். शैतान के सर को कुचल देंगे। அதனாலதான் பவுல் சொல்றார், इसलिए पौलुस कहता है ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, रोमियो के 16वें अध्याय के 20वें वचन में, சமாதானத்தின் தேவனானவர் और शांति का परमेश्वर சீக்கிரத்துல शीघ्र ही பிசாசனை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். शैतान को आपके पैरों तले कुचल देगा।
நசுக்கி போடுவார்னா போடுவார். वो कुचल देगा तो कुचल ही देगा. அது எந்த நேரம் தெரியுமா? वो कौन सा समय है? இந்த நேரம். यही समय இது है. எக்காலத்தின் நேரம். ये तुरई की समय है. சபை காலம் அப்படி முடிவடையக்கூடிய அந்த நேரத்துல இருக்கும். कलीसिया काल समाप्ति के समय में हम हैं. ரொம்ப பக்கத்துல இருக்கும். बहुत करीब है. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். परमेश्वर का आगमन बहुत करीब है. நீங்க இன்னைக்கு எக்காலமா மாறுங்க. आज आप तुरई बनना है. ஃப்ளூட்டா இருக்கிறது நல்லதுதான். और बांसुरी बनना अच्छा है. ஹார்ப்பா இருக்கிறது நல்லதுதான். और बीन बनना अच्छा है. ஆனா இந்த நேரத்துல लेकिन इस समय में எக்காலமா மாறணும். आप तुरई बनना அது है. அவர் மாற்றுவார். वो बदलेगा. அது அவருக்கு தெரியும் யார மாத்தணும்னு. वो जानता है कि किसे बदलना है. அவர் குயவன். वो कुंभार है. நம்மெல்லாம் களிமண்ணு. हम सब मिट्टी हैं. அவர் கார்பெண்டர். वो एक सुतार है. நம்ம ஒண்ணு இல்ல. हम कुछ भी नहीं. நம்ம ஒரு கருவிதான். हम एक वाद्य है. நம்மெல்லாம் ஒரு மர கட்டைகள். हम एक लकड़े की लकड़ा है. நம்மெல்லாம் எப்படி என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ हमें जो आकार देना चाहता है அவர் கொடுப்பார். वो देगा. நம்ம அதை பற்றி கவலைப்பட हम வேண்டாம். उसके बारे में चिंता न करें. இப்போதைக்கு என்ன ஊழியமோ अभी जो सेवा है அதை மட்டும் செய்யுங்க. केवल उसे कीजिए. ஏற்ற வேளையில सही समय में, கடைசி நேரத்துல, आखिरी समय में, கடைசி எக்காலம் துணிக்கும். आखिरी तुरई बजाई அப்ப जाएगी. நம்ம எல்லாம் तब மறுரூபமாக்கப்படுவோம். हम सब रूपांतर हो जाएंगे. ஹalleluya. हालेलुया. நம்ம இந்த மூணு காரியமும் ये तीनों चीजों को எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பவுல் பேசியிருக்கா பாருங்க. देखिए कितने सुंदर रूपी से पौल ने बात किया है. அவர் வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்திருக்கலாம். कोई और वाद्य को लिया हो सकता ஆனா है. அவர் அதை எடுக்கல. उसे नहीं लिया. ஆனா கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் लेकिन पवित्र आत्मा பவுல் மூலமா பேசும்போது पौल के द्वारा जब बोलता है சரியாக பேசினார். वो सही तरीके से बोलता है. சரியான வாத்தியங்களை பற்றி और பேசினார். सही वाद्यों के बारे में बोलता है. அதே போல ऐसे ही இன்னைக்கு உங்களையும் மாற்றுவார். आपको भी बदलेगा. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दे. நம்ம மூணு வாத்தியங்களை பற்றி பார்த்திருக்கோம். हम 3 वाद्यों के बारे में देखे. இன்னைக்கு உங்களுடைய மினிஸ்ட்ரியை பாருங்க. आज आपने मिनिस्ट्री को देखी. நீங்க யாரா இருக்கிறீங்க? आप कौन है? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष दे. आमीन. आमीन.